ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் நவம்பர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் முக்கியமான நாட்கள் பற்றி பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் முக்கியமான நாட்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி அமாவாசை கேதார கௌரி விரதம் ஆகாஷ தீபம் ஆரம்பமாகுது. நவம்பர் 3ஆம் தேதி பகினி ஹஸ்தா போஜனம். இது ரக்ஷாபந்தன் மாதிரி சகோதர சகோதரிகளினுடைய உறவை நீட்டிக்கிறதுக்காக சகோதரிகள் அவர்களுடைய சகோதரர்களை வீட்டிற்கு அழைச்சி விருந்து கொடுப்பாங்க. நவம்பர் 5ஆம் தேதி நகுல சவித்தி, அதாவது நாகபஞ்சமி. அன்றைய நாள் ஈவினிங் திருமலையில் 7 to 9 ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி பெரிய சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நவம்பர் 8ஆம் தேதி புஷ்ப யாகத்தை முன்னிட்டு திருமலையில் அங்குரார்ப்பணம் நடக்கும். அன்றைய நாள் மாலை திருமலையில் விஸ்வக்ஷேனர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நவம்பர் 9ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரம். அன்றைய நாள் திருமலையில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய புஷ்ப யாகம் நடக்கும். நவம்பர் 11ஆம் தேதி நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய தெப்போத்சவம் ஆரம்பமாகுது. அன்றைய நாள் யஜ்ன வாழ்க்கைய ஜெயந்தியும் இருக்குது. நவம்பர் 12ஆம் தேதி ஏகாதசி. நவம்பர் 13ஆம் தேதி சதுர் மாதம் முடியுது. நவம்பர் 13ஆம் தேதி கைசிக்க துவாதசியும் அமையுது. திருமலையில் வருடத்தில் ஒரு நாள் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளோடு கருவறையில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி கோவிலை விட்டு அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியே மாட வீதிகளில் வலம் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடியே கோவிலுக்கு திரும்பிடுவார். இதற்குரிய எக்ஸாக்ட் டைமிங் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தி கோவிலை விட்டு வெளியே வந்து மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஸோ நீங்கள் உக்ர ஸ்ரீனிவாச மூர்த்தியை பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா நவம்பர் 12ஆம் தேதி அல்லது நவம்பர் 13ஆம் தேதி திருமலை தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம். நவம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமி மற்றும் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் அன்னாபிஷேகம் நடக்கும். அதே போல் நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய தெப்போத்சவம் நவம்பர் 15ஆம் தேதியோடு நிறைவடையுது. நவம்பர் 16ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம். நவம்பர் 17ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். அன்று சஹஸ்ரதீப அலங்கார சேவாவில் நவநீத கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நவம்பர் 19ஆம் தேதி திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் லட்ச பில்வார்ச்சனை நடக்கும். நவம்பர் 20ஆம் தேதி புனர்வசு நட்சத்திரம். அன்றைய நாள் சஹஸ்ரதீப அலங்கார சேவாவில் ஸ்ரீராமர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நவம்பர் 25ஆம் தேதி திருப்பதி கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் சோமவார அபிஷேகம் நடக்கும். நவம்பர் 26ஆம் தேதி ஏகாதசி. நவம்பர் 27ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் லட்ச குங்குமார்ச்சனை நடக்கும். இதற்கு தனியாக டிடிடி தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இது கப்பிள் டிக்கெட்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1116 ரூபாயாக இருக்கும். ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா 2 பேர் லட்ச குங்குமார்ச்சனா சேவாவில் கலந்துட்டு தாயார் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். தாயாரினுடைய 1000 நாமங்கள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணமுக மண்டபத்தில் காலையில் 8 to 12 இந்த லட்ச குங்குமார்ச்சனா சேவை நடக்கும். அன்றைய நாள் நவம்பர் 27ஆம் தேதி நாகுலாபுரம் ஸ்ரீ வேதநாராயண சுவாமி கோவிலினுடைய பவித்ரோத்சவம். நவம்பர் 28ஆம் தேதி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய பிரம்மோத்சவம் ஆரம்பமாகுது. அன்று தன்வந்திரி ஜெயந்தியும் அமையுது. நவம்பர் 29ஆம் தேதி மாத சிவராத்திரி. இப்போது எந்த நாட்களில் தரிசன டிக்கெட் வேகமாக புக் ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வருடம் ஒரு முறை மட்டுமே திருமலையில் நடக்கக்கூடிய புஷ்ப யாகம் நவம்பர் 9ஆம் தேதி திருமலையில் நடக்க இருக்குது. புஷ்ப யாகத்திற்கான தரிசன டிக்கெட் மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ரதீப அலங்கார சேவாவோடு சேர்த்து வரக்கூடிய ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு டிடிடி இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாக புக் ஆகும். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நவம்பர் 9ஆம் தேதி புஷ்பயாகம் நடக்கக்கூடிய நாட்களில்
மற்ற ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ர தீபாலங்கார சேவாவெல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. நவம்பர் 9 புஷ்பயாகம் மட்டும்தான் திருமலையில் நடக்கும். அடுத்து நவம்பர் 12 மற்றும் நவம்பர் 26 ஏகாதசி திதி அமையுது. ரெண்டுமே செவ்வாய்க்கிழமையாக அமையுது. இந்த நாளில் ஏகாதசி நாளில் திருமலையினுடைய அனைத்து விதமான தரிசன டிக்கெட்டுகளும் வேகமாக புக் ஆகும். குறிப்பாக அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் ரொம்ப வேகமாக புக் ஆகும். நவம்பர் 13 கைசிக துவாதசியாக இருக்கக்கூடிய நாளை நிறைய பேர் உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தியை தரிசனம் பண்ண வருவாங்க. அன்றைய நாள் தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 13 எல்லா தரிசன டிக்கெட்டுகளும் வேகமாக புக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் 15 பௌர்ணமியாக அமையக்கூடிய காரணத்தினால அன்றைய நாள் அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் மற்ற தரிசன டிக்கெட்டுகளும் வேகமாக புக் ஆகும். அன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக அமையுது. நவம்பர் 27 திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய லட்ச குங்குமார்ச்சனா சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணக்கூடிய பிளான் இருந்துச்சுன்னா அகாமடேஷன் ஓப்பன் ஆகும்போது நவம்பர் 27 அல்லது நவம்பர் 26 நீங்கள் திருச்சானூரில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸில் அகாமடேஷன் புக் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன் தனியாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க இந்த லட்ச குங்குமார்ச்சனா சேவா டிக்கெட் இஷ்யூ பண்ணும்போது. இப்போ லட்ச குங்குமார்ச்சனா சேவா டிக்கெட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. தனியாக திருச்சானூர் லட்ச குங்குமார்ச்சனா சேவா நவம்பர் மாதத்தில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் அகாமடேஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் லட்ச குங்குமார்ச்சனா சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான அகாமடேஷன் வரக்கூடிய ஆகஸ்ட் 24 மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்திலேயே நவம்பர் 26 அல்லது நவம்பர் 27 நீங்கள் தொல்லப்பா கார்டன்ஸில் அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம். தொல்லப்பா கார்டன்ஸ் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே நம்ம ரூம் புக் பண்ணிட்டோம்னா திருச்சானூர் கோவிலில் குங்குமார்ச்சனா சேவை அட்டன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். தேவைப்படக்கூடியவங்க அகாமடேஷன் மட்டும் இப்போவே புக் பண்ணிக்கோங்க. டிக்கெட்ஸ் தனியாக நவம்பர் மாதத்தில் இஷ்யூ பண்ணுறப்போ நீங்கள் குங்குமார்ச்சனாவிற்குரிய டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த நாட்கள் எல்லாம் தவிர்த்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சாட்டர்டேஸ் மற்றும் சண்டேஸில் திருமலை தரிசன டிக்கெட்டுகள் வேகமாக புக் ஆகும். கூட்டமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கூட்டம் அதிகமில்லாத நாட்கள் மற்றும் விசேஷம் இல்லாத நாட்களில் புக் பண்ணணும், திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை கொஞ்சம் கூட்டம் இல்லாத நாட்களில் தரிசனம் பண்ணணும் விருப்பப்படக்கூடியவங்க செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நீங்கள் தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.